பெரியப்பா மகன் சித்தப்பா அப்பா கூட பிறந்த தம்பி மகன் மதுரையில் செட்டில்டு. ஸோ அவங்களுக்கு ரிலேஷன் தான், சுரண்டக்காரர் அந்த பக்கத்தில் உள்ளவங்க தான். ஆனாலும் எனக்கு ரொம்ப தெரியாது. ஆனாலும் அவர் இங்கே தான் ஒருத்தட்ட ஜான்சன் எடுத்தார். அவர் என்ன கேஆர் பால்னு அவர் என்ன சொல்லி வச்சுருக்காரு. அவர் என்னை கூப்பிடுவார். அப்போ அவர் இப்போ கடந்து போயிட்டார் ரொம்ப வயசு. அதே சோத்திரம். இப்படி நிறையா கர்த்தருடைய பிள்ளைகள் வந்து ஆசீர்வதிச்சிருந்தாலும், அநேக மக்களால் நம்ம தொடப்பட்டாலும் நமக்குன்னு சொல்லி ஒன்று ஒரு கர்த்தரோட ஒரு ஐக்கியம் இருக்கணும். பாப்பாவை தொட்டில் ஆட்டும்போது அதுக்கு ஒரு பாட்டு அவளே கட்டியிருப்பாள், பாடுவோம். அந்த பாட்டு பாடிக்கிட்டே தான் அது பண்ணுவோம். எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு கூட கொடுத்த பாட்டு நான் ஆட்டுறேன் பாடி. சில பேருக்கு தான் அந்த கிஃப்ட் கிடைக்கணும். ஏன்னா ஆவியோடும் கருத்தோடும் பாடுறது. இப்போ என்னன்னா நம்ம யோசித்து பார்த்தா ஒரு பிரசங்கம் பண்ணுறதோட பாட்டுலேயே இப்போ பாரு, சில பாட்டுகள் வந்து அது ரெஃபரன்ஸே கொடுத்துருவேன். அது கர்த்தரா சொல்கிறது. இயேசுவை போல் அளவுகளும் அந்த ராகம் பாருங்க. அதில் வந்து எத்தனை வார்த்தை வருதுன்னு சும்மா ஒரு உதாரணத்துக்கு, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவினில், இதுவரை கண்டதில்லை நீ காண்பதும் இல்லைங்கிற ராகம். தேவனை தேடவே நாம் படைக்கப்பட்டோம். அப்போஸ்தலர் 17:27 அறிவோம். அதில் இருக்க அந்த ரகசியம். தேவனை தேடுறதுக்கு தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அன்னைக்கு அவன் தேடுறான். தேவனை தேடவே நாம் படைக்கப்பட்டோம். அப்போஸ்தலர் 17:27 அறிவோம். தேவனை தம் சித்தப்படி பூவில் நம்மை வாழ்க்கையாதை, தேவனை தம் சித்தப்படி பூவில் நம்மின் வாழ்க்கையாதை. அப்போஸ்தலர் 17:26 படி படைத்திட்டு நம்மை அவர் நோக்கி பார்க்கிறார். சங்கீதம் 14:2 நாமும் வாசித்தால் தேவ கண்கள் ஆசையோடு நம்மை காணுமே. சங்கீதம் 14:2 நாமும் வாசித்தால் தேவ கண்கள் ஆசையோடு நம்மை காணும் உண்மையை அங்கே நாம் அறிந்து தெரிந்திடலாம். தேவனை தேடவே நாம் படைக்கப்பட்டோம். அப்போஸ்தலர் 17:27 அறிவோம். ஆதியிலே மானிடரை படைத்த நம் தேவனும் ஏதேன் என்ற தோட்ட வீடு தந்து மகிழ்ந்தார். ஆதியிலே மானிடரை படைத்த நம் தேவனும் ஏதேன் என்ற தோட்ட வீடு தந்து மகிழ்ந்தார். பூமியை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் கட்டளைகள் சில தந்து ஆசீர்வதித்தார். பூமியை பண்படுத்தவும் தோட்டத்தை காக்கவும் கட்டளைகள் பல தந்து ஆசீர்வதித்தார். தேவனை தேடவே நாம் படைக்கப்பட்டோம். அப்போஸ்தலர் 17:27 அறிவோம். எல்லாவற்றை பற்றியும் தேவன் தந்த கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிவோம், தேவனையே மகிழ்விப்போம். எல்லாவற்றை பற்றியும் தேவன் தந்த கட்டளைகள் யாவற்றிற்கும் கீழ்ப்படிவோம், தேவனையே மகிழ்விப்போம். வாசிசாம் 119:1-8 வா